ஜீவன் சுகம்பலன் கொடுத்து கொடுத்து அதிகாலையிலே உம்மை துதித்து எழ கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா. இப்போது ஆண்டவரே, உம்முடைய மெய் போஜனத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, வேதத்தின் அதிசயங்களை நீர் எங்களுக்கு விளக்கி காண்பித்து வருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். பேசக்கூடிய அடியார்களும் கரத்திலே நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, அவர்கள் எங்களுக்கு ஆண்டவரே சத்தியத்தின் மகத்துவங்களை விளக்கி காண்பிக்கும் பொழுது அது எங்களுடைய உள்ளான மனுஷனுக்கு மெய்யான போஜனமாய் இருந்து ஆவிக்குரிய வளர்ச்சியை எங்களுக்கு தரட்ட ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதை அப்பியாசிக்க அதன் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கிருபை செய்வீராக தகப்பனே. வர தடைப்பட்டவங்க எல்லாம் கொண்டு வாங்க ஆண்டவரே. அருமையாய் சிரத்தை எடுத்து ஆண்டவரே எங்களுக்காக செய்யப்படக்கூடிய இந்த காரியத்தின் மகத்துவத்தை நாங்கள் யாவரும் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. எல்லா விதமான டெக்னிக்கல் எரர் எல்லாவற்றையும் தடுத்து போடுங்க ஆண்டவரே. விடுதலையோடு கூட நாங்கள் கேட்க ஆண்டவரே நாங்கள் மெய்யாய் பிரயோஜனப்பட நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வேளையிலும் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்த ஒவ்வொரு இயேசு நாமத்தை வாழ்த்து வரவேற்கும். ஓவர் டு பாஸ்டர் ராபர்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் இந்த மன்னா நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 107 ஒரு பகுதியை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சிஸ்டர் சுஜாதா, சங்கீதம் 107 1 to 22 வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? முதல் 22 வசனங்கள் ப்ளீஸ். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திர வெளியிலே அவாந்திர வெளியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு சேர அவர்களை செவ்வான வழியிலே நடத்தினார். தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவருடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசய நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. நிர்மூடர் தங்கள் பாதமார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசய நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இந்த சங்கீதத்தில் நம்ம ஏற்கனவே சிஸ்டர் ஷீபா ஒரு 5 verses உங்களுக்கு இதில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன், ஸோ உங்களுக்கு தொடர்ந்து இதில் குறித்த சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சங்கீதத்தோட மெயின் இதுன்னு சொன்னால் நீங்கள் இதை வாசித்து பார்க்கும்போது இதில் தேவனுடைய மாறாத அன்பை பார்க்குறோம். அவருடைய கிருபையை இரக்கத்தை பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற தவறுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்களை குறித்து நம்ம பார்க்குறோம். இவங்க ஒவ்வொரு முறையும் என்ன செய்கிறாங்க? அவங்க தவறு செய்து இக்கட்டில் மாட்டிக்கொள்ளும்போது தேவனை நோக்கி அபயமிடுறாங்க. ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்படிங்கிறது 4 முறை இந்த சங்கீதத்தில் வருகிறதை நம்ம பார்க்குறோம். அந்த 4 முறையும் தேவன் என்ன செய்கிறாரு? இவங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு. ஸோ த மெயின் தீம் ஆஃப் த சாங் என்னன்னு சொன்னால், தொடக்கத்திலேயே சொல்லுகிறாரு, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படி சொல்லுகிறாரு. சொல்லிட்டு இந்த தேவனாலே மீட்கப்பட்ட ஜனங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஓகே, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது நன்றி சொல்லுகிறது. ஓகே, நாட் ப்ரைஸ் தான். ப்ரைஸ் இஸ் துதி, ரைட்? ஸோ ஸ்தோத்திரம்
நன்றி. அப்போ தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள் அப்படி சொல்லி தான் இந்த சங்கீதம் தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பலவிதமான இக்கல்ல மாட்டிக்கொள்கிறாங்க. எல்லாம் அவங்களுடைய தவறு தான். ஓகே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவர்கள் அகப்பட்டார்கள் அப்படிங்கிறத பல காட்சிகளாக இங்கே என்ன செய்கிறாரு பண்ணுகிறாரு. 4 சினாரியோஸை நம்ம பார்க்குறோம், அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவங்க அகப்பட்டாங்க அப்படிங்கிறத குறித்த காட்சிகளை பார்க்கிறோம். பாலைவனத்திலே பாதை தெரியாமல் அலைந்து தெரிஞ்சாங்க. பசி, தாகம், ஆத்மாவிலே தொய்வு, சிறையிருப்பு, வியாதிகள், எதிரிகளால் வந்த ஆபத்துகள், கடல் சீற்றத்தால் ஏற்பட்ட பேரிடர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பார்க்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனுடைய மறுரூபமாக்குற வல்லமை இவங்க வாழ்க்கையிலே செயல்படுகிறதை நம்ம இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இவைகளுக்காக தேவனை துதிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்று சங்கீதக்காரர் இங்கே நினைவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். ஸோ God wants us to have a heart of gratitude. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, gratitude is a great attitude சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நன்றி அறிதல் உள்ளவர்களாகவும் இருங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறதை ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அநேக நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறதே கிடையாது. மனுஷருக்கும் நன்றி செலுத்த மாட்டாங்க, கர்த்தருக்கும் நன்றி செலுத்த மாட்டாங்க. ஒரு நன்மை செய்தால் வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். திரும்பி பார்த்து ஒரு தேங்க்ஸ், ஒரு இது சொல்கிறது கூட நம்ம கல்ச்சரில் இல்லாமல் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். மற்ற கல்ச்சர்ஸ்லாம் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்றாங்க, தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. நம்ம பிள்ளைங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னால் கூட தே won't do it. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதை பார்க்குறோம். ஆனால் நாம் தேவனுக்கும் சரி மனிதருக்கும் சரி எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஆட்டிடியூட் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளுகிறது ரொம்ப அவசியமாக காணப்படுத்துகிறது. அதைத்தான் சங்கீதக்காரர் என்ன செய்கிறாரு இங்கே நினைவுபடுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 சினாரியோஸ் இதில் பார்க்குறோம். we see 4 scenarios in this psalm. ஓகே, அப்போது அந்த சினாரியோஸை தான் நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம், முதல் 3 சினாரியோஸை இந்த 3 நாட்களிலே நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சினாரியோ, முதல் காட்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வசனங்கள் 4லிருந்து 9 வரைக்கும் நம்ம வாசித்தோம். வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சாரி, அதாவது அலைந்து திரிந்தார்கள், திசை தெரியலை, போகும் ஊருக்கான பாதையே தெரியலை, போகும் ஊரே தெரியலை, கொடுமையான பசி, தாகம், மனச்சோர்வு, களைப்பு, டிசப்பாயின்மெண்ட், ஓகே, அந்த மாதிரி இதில் டிப்ரெஷன் இதில் அவங்க இருக்கிறதை பார்க்குறோம். ஆனால் தங்களுடைய இக்கட்டிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அவர் அற்புதமாக இடைப்பட்டு அவருடைய ஆத்மாவை திருப்தியாக்கி தாபரிக்கும் ஊருக்கு போக பத்திரமாக வழி நடத்தினார் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சினாரியோ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் 10லேருந்து 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு சிறைவாசம், அந்தகாரம், மரண இருள் இவங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன்? தேவனுக்கு விரோதமாக இவங்க முரட்டாட்டம் பண்ணதுனாலே இந்த தண்டனை இவர்களுக்கு வந்தது. சத்துக்களுடைய கைகளிலே தேவன் அவர்களை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பைபிளில் வாசிக்கிறோம். ஆனாலும் தங்களுடைய இக்கட்டிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவங்க விடுதலையாக்கப்படுறாங்க. கர்த்தர் அவருடைய சங்கிலிகளை உடைக்கிறாரு, விடுதலை செய்கிறாரு, விடுவிக்கிறாரு. விடுதலை என்கிற வெளிச்சத்தில், இருளில் இருந்தாங்க, இப்போ வெளிச்சத்தில் அவர்களை கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சினாரியோ 3, காட்சி 3 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 17லேருந்து 22 வரைக்கும் நோய் கொண்டு ஒடுங்கி போனார்கள். அகைன் அவங்க அக்கிரமம் தான், தங்களுடைய அக்கிரமத்தினாலே இது நேர்ந்ததுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனாலும் தங்கள் இக்கட்டிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். இது அவருடைய ஆத்ம விடுதலையையும் தெய்வீக சுகத்தையும் குறிக்கிறது. சரீரத்திலையும் அவங்களுக்கு சுகம் கிடைக்கிறது, ஆத்மாவிலையும் அவங்க விடுவிக்கப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சினாரியோ 4 வசனம் 23லேருந்து 32 வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கடல் சீற்றத்தை பார்க்கிறோம். பயங்கரமான கடல் சீற்றம், புயல், சூறாவளி, சுனாமி இவங்களெல்லாம் மாட்டிக்கொண்ட போது தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இவங்க அப்படியே ஓகே தத்ரூபமாக இந்த காரியங்களில் இது பண்ணல. பட் அவங்க வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் ஒரு கடல் புயலை போல, சூறாவளியை போல இருக்கிறதை பார்க்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கை படகு தத்தளித்து கொண்டு இருக்கிறதை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் தமது மிகுந்த வல்லமையினால் என்ன செய்கிறாரு, காற்றையும் கடலையும் அதட்டி அமரச் செய்கிறாரு என்று சொல்லி இயற்கையின் மேலே தமக்கு உண்டான வல்லமையை
அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் நான் உங்களுக்கு வந்து வசனம் 4லேருந்து 22 வரைக்கும் தான் இந்த 3 நாட்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். காட்சி 1, காட்சி 2, காட்சி 3 மாத்திரம் நம்ம இந்த 3 நாட்களிலே நம்ம பார்க்கலாம். மீதி உள்ளதை நெக்ஸ்ட் வீக் சிஸ்டர் லிடியா உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. இப்போ காட்சி 1 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வசனம் 4லேருந்து 9 வரைக்கும் நாம் இதை பார்க்கிறோம். ஓகே, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், திசை தெரியலை, போகும் ஊருக்கான பாதை தெரியலை, கொடுமையான பசி, தாகம், மனச்சோர்வு, களைப்பு, இதனாலே தங்கள் இக்கட்டிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவர் அற்புதமாக இடைப்படுகிறாரு, அவருடைய ஆத்மாவை திருப்தியாக்குறாரு, அவங்களுடைய பசியை போக்குகிறாரு, அவங்களுடைய தாகத்தை தீர்க்கிறாரு. அது மாத்திரமல்ல, தாபரிக்கும் ஊருக்கு பத்திரமாக அவர்களை வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்திரத்தில் எப்படி அலைந்து திரிந்தார்கள் அப்படிங்கிறத பைபிள்லேருந்து நம்ம நன்றாய் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, அப்போது இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களிலே 4 to 9 வாசிக்கிறோம். இதில் 4, 5 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் அப்படின்னு சொல்லி இது தொடங்குகிறதை நம்ம வாசிக்கிறோம். இந்த அவர்கள்ங்கிறது யாரு? இப்போ இந்த சங்கீதம் 107 பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐ டோன்ட் நோ வாட் சிஸ்டர் ஷீபா டோல்ட் யூ. ஓகே, இதோடைய ஆத்தர் சொன்னாங்களா எனக்கு தெரியல. ஆனால் இதோடைய ஆத்தர் யாருன்னு சொல்லி தெரியலை. ரைட்டா? எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது அப்படின்னும் நமக்கு தெரியலை. எந்த காலகட்டத்தில் எந்த வருஷத்தில் எழுதப்பட்டது அப்படிங்கிறதும் கிளியராக தெரியலை. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல கமெண்டேட்டர்ஸ் பல விதமான காரியங்களை சொல்லுவாங்க. நிறைய கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பின வந்தபோது இந்த சங்கீதம் யாரோ ஒருவராலே அதில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உடனே சொல்லுவாங்க, எஸ்ரா எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இதில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் டசன்ட் சூட் அட் ஆல். அப்போ இந்த சாமிஸ்ட் வந்து நிறைய காலகட்டத்தை என்ன செய்கிறாரு, அவர் இதில் கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அந்த வனாந்திரத்திலே நடந்த நாட்களில் இருந்து புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு செய்கிற அற்புதங்கள், ஓகே, மரியாள் பாடுகிற பாடல், இதெல்லாம் சேர்த்து கூட இந்த சங்கீதத்திலே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த சங்கீதத்திலே சாமிஸ்ட் வந்து இஸ் பிரிங்கிங் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ இஸ் கிவிங் அஸ் ஃபியூச்சர் ப்ராஃபஸி, ஒரு ப்ராஃபட்டிக்கல் சாமாவும் நம்ம இதை பார்க்க முடிகிறது. இப்போ பாருங்கள், அவர்கள் அப்படின்னு வரும்போது தாபரிக்கும் ஊராய் காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாகவும் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். இது பாருங்கள், நான் சொன்ன பாருங்கள், சில கமெண்டேட்டர்ஸ் வந்து இவங்க சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தபோது பாடின பாடல் அப்படிங்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பாசிபிள். என்னுடைய சொந்த ஐடியா நான் சொல்கிறேன், நாட் பாசிபிள் அட் ஆல். ஏன்னா பாபிலோனிய சிறையிலிருந்து திரும்பி வந்தவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாபிலோனுடைய சிறையிலிருந்து திரும்பி வந்தாங்க, வனாந்திர வழியாக வந்திருக்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் மிடில் ஈஸ்ட் வந்து வனாந்திரம் தான். ஸோ வனாந்திரம் இவங்க என்ன செய்கிறாங்க, ஈராக்கிலேருந்து பாபிலோன்லேருந்து கிளம்பி வருகிறாங்க. ஸோ வனாந்திரம் வழியாக வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வனாந்திரத்தில் அலைந்து திரியவில்லை அப்படின்னு நன்றாய் அறிந்து கொள்ளணும். ஏன்னா திட்டமிட்டு வராங்க. 3 தலைவர்களின் கீழே, செருபபேல், எஸ்ரா, நெகமியா என்று சொல்லி 3 தலைவர்களின் கீழே 3 காலகட்டங்களிலே திட்டமிட்டு ஆயத்தமாகி எங்கே போகிறோம் என்று தெரிந்து தான் வந்தாங்க. ஓகே, அவங்களுக்கு அந்த நாட்களில் கூகுள் மேப் இருந்திருக்காது. பட் ஸ்டில் தே நியூ த ரூட் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கே ஆனால் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்தவங்களாக இருக்க சான்ஸே கிடையாது. அப்போது இன்னொரு ப்ராஃபட்டிக்காக 1948 இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி படையெடுத்த உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். இதில் சின்ன ஒரு சந்தேகம் வருகிறது. ஏன்னா
வசனம் 3 சொல்லுகிறாரு, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள் அப்படி சொல்லி. அப்போ கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் சேர்க்கப்பட்டவங்க வந்து இந்த 1948 பல உலகம் முழுவதும் சிதறி கிடந்த இஸ்ரவேலர்கள் தான். இந்த எல்லா திசைகளிலிருந்தும் ஒன்றாக கூடி இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தாங்க. ஆனால் பசியோடு தாகத்தோடு கூட அவங்க ஆத்மா தொய்ந்து போயிருக்கலாம். பட் அந்த 1948க்குள்ள நல்ல வேர்ல்டு மேப்பு, எல்லா ரூட்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவங்க எங்கே போகிறோம்னு சொல்லி தெரியாமல் அவங்க அலைந்ததாக நம்ம பார்க்கவில்லை. அப்போ கட்டாயமாக இவங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களை தான் இவர் எழுதுகிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. உபாகம் 2:1-3 வசனங்களை வாசித்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய் வனாந்தரத்திற்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள், க்ளோஸ் டு 40 இயர்ஸ், அநேக நாள் சேயீர் நாட்டை சுற்றி திரிந்தோம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள் அப்படிங்கிறாரு. எப்போ 40 at the end of 40 years அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், எண்ணாகமம் 14வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு சில வாரங்களுக்குள்ளாகவே அவங்க காதேஸ் பர்னியாவெல்லாம் கடந்து போயிடுறாங்க. தே ஆர் ரெடி டு என்டர் த ப்ராமிஸ்ட் லேண்ட். அந்த டைமில் தான் இவங்க முரட்டாட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா 10 வேவுகாரர்களை அனுப்பும்போது 2 பேர் பாசிட்டிவாக வந்து சொல்கிறாங்க. இது ஜோஷுவா அண்ட் கேலப் வந்து பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அழகான தேசம், நல்ல தேசம், செழிப்பான தேசம், ஓகே, தண்ணீர் வளமுள்ள தேசம் எல்லாம் இருக்குது, ராட்சதர்கள் இருக்கிறாங்க, அதை பற்றி கவலை இல்லை, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அவங்கள வென்றுருவோம்னு சொல்லி. ஆனால் மற்ற 8 பேர் நெகட்டிவாக சொல்கிறாங்க. அழகான தேசம்தான், நல்ல தேசம்தான், அற்புதமான தேசம்தான், பாலுந்தேன் ஓடுகிற தேசம்தான், ஆனால் நம்ம போக முடியாது, ஏன்னா அவங்க ராட்சதர்கள் நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நெகட்டிவாக சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அப்போது மக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த நெகட்டிவாக சொல்கிறது தான் நம்புகிறாங்க, இந்த பாசிட்டிவ் ரிப்போர்ட்டை நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால அங்கே முரட்டாட்டம் பண்ணுறாங்க. முதல்ல தேவன் போய் சுதந்திரிங்கும் போது மாட்டேங்கிறாங்க. அப்புறம் போக வேண்டாம் அப்படின்னு மோசே சொல்கிறாரு. இல்லை போவோம்னு சொல்லி மலையில் ஏறுறாங்க. அப்போ தேவன் அவங்கள என்ன செய்கிறாரு, எதிரிகளை கொண்டு அடித்து விரட்டி கீழே கொண்டு வந்துட்டு மோசேட்ட சொல்கிறார், நீ திரும்ப வனாந்தரத்துக்கு போ, என்னை நம்பாத, என்னை விசுவாசிக்காத, என்னை கனப்படுத்தாத இந்த ஜெனரேஷன் ஒழிகிற வரைக்கும் நான் இவங்களா வனாந்தரத்தில் அலைய விடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஸோ அந்த ஜனங்களை தான் இந்த மீன் பண்ணி இந்த சங்கீதம் 107 ஃபர்ஸ்ட் சினாரியோ இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ மோசேட்ட சொல்கிறாரு, தேவன் சொல்கிறாரு, சரி 40 வருஷம் முடிஞ்சது, இந்த மலை தேசம், அதாவது சேயீர் நாடு வந்து பயங்கரமான ஒரு மலை தேசம், வறண்ட பூமி, அதைத்தான் சுற்றி வர்றாங்க. எத்தனை வருஷம், 1-2 40 வருஷம் சுற்றி வர்றாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து ஒரு விஷனே கிடையாது, ஒரு பிளானே கிடையாது, ஒரு கோலே கிடையாது, ஒரு பர்பஸே கிடையாது. 40 வருஷம் அவங்க என்னத்தை சாதிச்சாங்க, ஒன்றுமே சாதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இவ்வளோ பரிதாபமான நிலைமையிலே இவருடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், அவங்க தாபரிக்கும் ஊரை காணாமல் அப்படிங்கிறாங்க. அதாவது தே நியூ வேர் தேவர் கோயிங், அது பிரெயின் நாலேஜாக இருந்ததை ஒழிய அவங்களுடைய ஆத்மாவில் அவங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யலை. அவங்க அதை இதுதான் எங்களுடைய கோல், நாங்கள் சென்று அடைவோம் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே வரவில்லை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். தங்களுடைய தரிசனத்தை முற்றிலுமாய் இழந்துட்டாங்க. அழைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்துட்டாங்க. எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது மோசே என்ன சொல்லுகிறாரு, கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறாரு, நான் உங்களை விடுதலை செய்து நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும், தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற தேசம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. ஸோ இட்ஸ் a nation that God has already prepared for them. அதுக்காக ஆனால் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த வனாந்திர வாழ்க்கையில் மறந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு எல்லாமே மாம்சம் தான், ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவங்களுக்கு கண்கள் இருந்தும் குருடாய் போய்விட்டதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு ஒரு இடத்துல சொல்கிறாரு, அவங்க கண்கள் இருந்தும் குருடாக இருந்தாங்க அப்படின்னு எழுதியிருக்கிறதை பார்க்குறோம். ஸோ கண்கள் இன்னும் குருடாக இருந்தாங்க. அந்த குழந்தை இந்த ரூமில் வந்து சர்க்கிளில் ஓடுது, ஏதாவது பர்பஸோடு கூட ஓடுதா, அந்த மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி சேயீர் மலையை 40 வருஷம் சுற்றுறாங்கங்க. எவ்வளோதான் பெருசு, எப்படி தான் சுற்ற முடியும்? ஆனாலும் அந்த மாதிரி அவங்க ஒரு குருட்டுத்தனமாக அதை சுற்றி கொண்டே வர்றாங்க. ஏன்னா they lost
தேர் பர்பஸ் தேர் விஷன் இன் தேர் லைஃப் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது பல விதங்களிலே நமக்கும் அப்ளை ஆகிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நாம் இருக்கலாம், நம்முடைய தரிசனத்தை இழந்து இன்றைக்கி நாம் இருக்கலாம். ஸோ நமக்கும் அப்ளை ஆகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் இருந்தாங்க. இவங்களுக்கு என்னென்னா, நினச்ச நேரத்தில் நினச்ச உணவு கிடைக்கணும், நினச்ச இடத்துல கிடைக்கணும், இங்கேயே கொடு, இப்படியே கொடு, எனக்கு இந்த சாப்பாடு தான் வேணும். தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்காக பாலைவனத்திலே ஒரு மேஜையை ஆயத்தப்படுத்த முடியுமோ? கேன் காட் ப்ரிப்பேர் அ டேபிள் ஃபார் ஹிஸ் பீப்புள் இந்த வில்டர்னஸ் சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஓகே, அது கிடைக்காத போது உடனடியாக மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க, கலவரம் பண்ணுறாங்க. அப்படி சொல்லி நாம் பார்க்குறோம். எளிதில் மனசோர்வு விட்டுருவாங்க. தண்ணி கிடைக்கலையா உடனே உட்காந்து ஒன்று ஒப்பாரி வைப்பாங்க. சாப்பாடு கிடைக்கலையா உடனே முறுமுறுப்பாங்க. இந்த மாதிரி தான் அவங்க ஹைலி எமோஷனலாக இருக்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அலைந்து திரிந்தார்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். உங்களுக்கே தெரியும், அலைதல் திரிதல் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு அர்த்தமற்ற நடைபயிற்சி. ஓகே, அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ முயற்சி செய்தும் ஒன்றும் வாய்க்காமல் போகிறது தான் இந்த அலைகிறது. காலையில் 9 மணிக்கு ஹஸ்பண்ட் விட்டு போவார், ஒரு பர்பஸாக போகிறாங்க. மத்தியானம் 2 மணிக்கு ஹஸ்பண்ட் திரும்ப வராரு, களைச்சி சோர்ந்து வேர்த்து விறுவிறுத்து சட்டையெல்லாம் கசங்கி, ஓகே, முடியெல்லாம் அப்படியே பரட்டையாக பறந்து வந்து அப்படியே தொப்புன்னு சோஃபாவில் உட்கார்றாரு. மனைவி கேட்குறாங்க, என்னங்க என்ன நடச்சது, போன காரியம் என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி. ஏமா, நான் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் அலைஞ்சது தான் மிச்சம், அங்கே போனேன் இங்கே போனேன், அவங்கள பார்த்தேன் இவங்கள பார்த்தேன், ஒன்றுமே நடக்கலை அப்படி சொல்லி சொல்கிறத நம்ம சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கேட்குற ஒரு விஷயமாக காணப்படுகிறது. அந்த மாதிரி தான் இவங்க அலைஞ்சு திரியிறாங்கங்க. பட் அவங்க ஒன்றுமே சாதிக்கவில்லை. அந்த 40 வருஷம் அவங்க ஒரு பர்பஸ்லெஸ் லைஃப்பை வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வது அவசியமாக இருக்குது. இஸ்ரேலிலிருந்து சேயீர் மலையை சுற்றி திரிந்தார்கள். அந்த சுற்று அப்படிங்கும்போதே ஒரு வட்டத்தை குறிக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு வட்டம், ஒரு சர்க்கிள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இட் இஸ் அன் என்லெஸ் லைன், ஒரு முடிவில்லாதது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஒரு சின்ன ஒரு காலேஜ் ப்ராஜெக்டுக்கோ எதுக்காகவோ பிரிங் அன் என்லெஸ் ரோப் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொன்னால் பிள்ளைங்களுக்கு தெரியணும், அந்த ரோப் வந்து சர்க்குலராக இருக்கணும். ஓகே, அதாவது 2 எட்ஜும் இணைக்கப்பட்ட ஒரு ரோப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த 2 எட்ஜும் இணைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் ஓகே, அது அது எது எது பிகினிங் சொல்லி எப்படி நமக்கு தெரியும்? அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கணும். ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி, ரைட்? எங்கே தொடங்குது எங்கே முடிக்குதுன்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறதை பார்க்குறோம். அப்போ ஒரு பர்பஸே இல்லாமல் அவங்க சுற்றி சுற்றி வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி இதனாலேயே இவங்களுக்கு தொய்வு வருகிறது. இதனாலே இவங்க மனசு சோர்ந்து போயிடுறாங்க. தே ஆர் டிசப்பாயிண்டட், தே ஆர் டிப்ரெஸ்ட் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் என்ன செய்கிறாங்க இந்த சூழ்நிலையிலே? தே டிட் த பெஸ்ட் திங். என்னென்னா, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி வரும்போது நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது தான் நல்லது. ஒரு மனுஷனை நோக்கி கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பொலிட்டீஷியனை போய் கைகட்டி நின்று அவன் ஏதாவது செய்வானான்னு சொல்லி வெயிட் பண்ணி என்ன பிரயோஜனம்? நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த உலகத்தில் எந்த ஆட்சி வந்தான்னு, எந்த கவர்மெண்ட் வந்தான்னு, நமக்கு ஒரு சாதாரண மனுஷன் உங்களை மாதிரி எங்கள் மாதிரி ஆட்களுக்கு ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. நமக்கு ஏதாவது நடந்தால் அது கத்திரிடத்துலேருந்து தான் நடக்க வேண்டும். நம்முடைய கவர்மெண்ட் இஸ் அப் தேர். அந்த கவர்மெண்ட் மாறவே மாறாது. அதை யாரும் ஓட்டு போட்டு கீழேயும் தள்ள முடியாது, ஓட்டு போட்டு மேலேயும் கொண்டு போக முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் இன்றைக்கி நம்ம சார்ந்திருக்கிறோம். அதனால் இந்த உலகத்தில் நமக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள்னு வரும்போது அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது தான் நம்முடைய கடமையாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ தவறு பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க, எல்லாம் செய்தாங்க அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த 4 சினாரியோஸ் நான் சொன்னேன் இல்லையா, இதோடைய முடிவில் என்ன செய்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 6வது வசனம், 13வது வசனம், 19வது வசனம், 28வது வசனம் எல்லாத்துலேயுமே தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார் அப்படிங்கிற வசனம் திரும்ப திரும்ப இதில் வருகிறதை பார்க்கிறோம். ஸோ 4 சினாரியோஸ், 4 டைம் ஆஃப் ப்ரேயர் கமிட்மெண்ட் சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது
எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத பைபிளில் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்குறோம். நிறைய பேர் அதை கூப்பிட்டதாகவும் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். சங்கீதம் 50:14-15 தேவன் சொல்லுகிறாரு, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஸோ ஆண்டவரே சொல்றாரு, உனக்கு கஷ்டமா பிரச்சனையா என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது how much we have to show God how much we trust him. நம்ம எவ்வளவு தூரம் அவரை நம்ம சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் தெரியப்படுத்துகிறது அவசியமாக இருக்கிறது. பல இடங்களில் ஆண்டவர் சொல்லுகிறாரு. சங்கீதம் 91:15 கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் அப்படிங்கிறாரு. எல்லா இடத்துலையும் இந்த ஆபத்து ஆபத்து அப்படிங்கிற வேர்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆபத்து யாருக்கும் வரலாம், எப்போதும் வரலாம், எந்த நேரத்திலும் வரலாம் அப்படிங்கிறத நாம் எங்கிருந்தும் வரலாம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ ஆபத்து அப்படின்னாலே இட் இஸ் அன்இன்டென்ஷனல் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஹேப்பனிங் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வது அவசியமாய் காணப்படுகிறது. ஸோ ஆபத்து யாருக்கும் வரலாம். அப்போ ஆபத்திலே நானே அவனோடு கூட இருப்பேன், அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. சங்கீதம் 46:1 பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படி சொல்லி பார்க்கிறோம். எரேமியா 33:3 தேவன் சொல்லுகிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஸோ நம்முடைய ஆபத்து கஷ்ட வேளைகளிலே நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் போய் விழுவது தான் நமக்கு சிறந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம நன்றாய் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 66:19-20 நம்ம பார்க்கிறோம், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி டேவிட் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவன் ஒரு நாளும் நம்ம ஜெபத்தை தள்ள மாட்டார். ஓகே, நம்ம தவறு செய்திருந்தால், பாவம் செய்திருந்தால் மனம் திரும்ப சொல்லுவாரே ஒழிய அதுக்காக நீ ஜெபம் பண்ணாத, நான் உன்னை கேட்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லவே மாட்டார். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நிச்சயமாய் பதில் கொடுப்பார். நம்ம இருக்கிற சூழ்நிலையிலிருந்து நம்ம விடுவிக்க அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். 7, 8, 9 வசனங்களை வாசிக்கிறேன். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தவறமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஸோ திஸ் இஸ் த மெயின் பர்பஸ். தேவன் நமக்கு உதவி செய்கிறாரு, நாம் அவரை துதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 4 விஷயங்களை இதில் சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு. ஒன்று, இவங்க தாபரிக்கும் உயிருக்கு போய் சேர வேண்டும். பாருங்க, நம்முடைய டெஸ்டினேஷனை நாம் மறந்தாலும் தேவன் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஜனங்களை கட்டாயம் அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகணும். அவருக்கு தேவனுக்கென்று ஒரு தனி தேசம் அங்கே வேண்டும், தேவனுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஜனங்கள் வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு. அதுக்காக தான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்று ஆபிரகாம்கிட்ட தேவன் சொல்லுகிறதே நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவன் இவங்களுடைய டெஸ்டினேஷனை மறக்கலை, இவங்க மறந்துருக்கலாம். ஸோ இந்த மறந்து போன முதல் சந்ததி அங்கே அழிந்து போகிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அந்த தேசங்களை கொடுக்கிறார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அங்கே மோசே மறுபடியும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு, தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஒரு தேசம் இருக்கிறது, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது மலைத்தாழ்ச்சி உள்ள ஒரு தேசமாக காணப்படுகிறது, செழிப்பான தேசமாய் காணப்படுகிறது அப்படின்லாம் உபாகமத்திலே அந்த செகண்ட் ஜெனரேஷன் இஸ்ரேலைட்ஸுக்கு மோசஸ் சொல்லி ஞாபகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். உங்கள் பெற்றோர் இதை மறந்துட்டாங்கப்பா, அதனால அங்கே போய் சேரவே இல்லை, ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த கானான் தேசத்துக்கு போக போகிறீங்க என்று சொல்லி நினைவுபடுத்துகிறாரு. ஸோ நம்முடைய ஃபியூச்சர், நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன செய்யணும் என்பதெல்லாம் தேவன் ஆல்ரெடி திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நாம் நம்முடைய வாழ்க்கையை அவரோடு கூட அலைன் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த திட்டங்கள் எல்லாம்
ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம போய் சேர வேண்டிய தேசத்தை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. பால் சொல்கிறாரு, நீ ரோமாபுரிக்கு போகணும், நீ போய் அங்கே இல்லையா அந்த ராயனை நீ எம்பரரை நீ மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா சுவிசேஷம் சொல்லணும் இல்லையா, அதுக்காக சொல்லணும் அப்படிங்கிறாரு. ஆனால் இவருக்கு போக முடியாதபடி பலவிதமான தடைகள். அப்போஸ்தலர் 27 பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல்னாலே பயங்கரமான ஒரு தடை, போயே சேர மாட்டோம் அப்படிங்கிற நிலைமை எல்லாருக்குள்ளும் வந்துருச்சுது. அப்போ அந்த சூழ்நிலையில் இவர் சொல்லுகிறாரு, நான் சேவிக்கிறவரும் நான் ஆராதிக்கிறவரும் ஆகிய தேவன் தம்முடைய தூதனை எனக்கு அனுப்பினாரு. அந்த தூதன் வந்து என்கிட்ட சொன்னாரு, தேவன் உனக்கு சொல்லுகிறதை செய்யும் வரைக்கும் அவர் ஓய மாட்டாரு, அவர் சொன்னபடியே உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ தடைகளையும் தாண்டி அவர் அங்கே போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நமக்குன்னு தேவன் நமக்கென்றும் நம்முடைய பிள்ளைகளுக்கென்றும் ஒரு ஃபியூச்சரை, ஒரு பிளானை, ஒரு டெஸ்டினேஷனை, ஒரு கோலை வைத்திருப்பாருன்னு சொன்னால் அது நிச்சயமாய் நிறைவேற கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறாரு. அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினாராம். கர்த்தருடைய பாதைகள் வந்து நீதி நியாயம் நிறைந்த பாதையாக இருக்கிறது. கோணலான பாதைகளில் கொண்டு போக மாட்டாரு. அவர் நம்மை குறுக்கு வழிகளிலே கொண்டு போக மாட்டாரு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். சரியான வழியிலே ப்ராப்பரான பாதையிலே அவர் நடத்துகிற ஒரு தேவனாக காணப்படுகிறாரு. ஓகே, நம்ம 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 ஊரில் வந்து ஒரு ஒரு ஹைவே, ஓகே, ஒரு டுவல் கேரேஜ் வே இருக்கு இல்லையா, போகிறதுக்கு ஒரு வழி, வர்றதுக்கு ஒரு வழி, நடுவில் ஒரு டிவைடர் ஒன்று இருக்கும். நிறைய வண்டிகள், ஈவன் பஸ்ஸஸ் அண்ட் லாரிஸ் தான், அவங்க ஒரு ரோட்டில் ஜாயின் பண்ணி லெஃப்டில் போய் ஒரு யூ டர்ன் பண்ணி ஆப்போசிட்டில் போகணும். ஆனால் செய்யவே மாட்டாங்க. அந்த ரோட்டில் என்ன செய்வாங்க, குறுக்க எதிர்த்தா போல வந்து கொண்டிருப்பாங்க. எவ்வளோ ஒரு ஆபத்து உள்ளதுன்னு சொல்லி பார்க்கவே முடியாது. உலகத்திலேயே நம்ம தேசத்துல அப்படி நடக்கும். ஐ டோன்ட் நோ பாகிஸ்தானில் இப்படி நடக்குதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஸ்ரீலங்காவில் இப்படி நடக்காது. நான் பல முறை ஸ்ரீலங்காவில் போயிருக்கிறேன். அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. ஸோ நமக்கு தான் இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். ஆனால் தேவன் அந்த மாதிரி ஒரு குறுக்கு வழியில் என்ன செய்வார், கொண்டு வர மாட்டார். ஒரு முறை தான் நான் சர்ச்சில் ஒரு மீட்டிங் முடிச்சு ராத்திரி 10:30 மணிக்கு வர்றேன். ஒரு தம்பி என்னை மெயின் ரோடுக்கு கொண்டு வந்து வழி காட்டினாரு. மெயின் ரோடுக்கு வந்துட்டு, பாஸ்டர் அப்படியே ரைட்டில் திரும்புங்க பாஸ்டர், அப்படி ஓரத்துலேயே போனீங்கன்னா அங்கே ஒரு கேப் வரும், அந்த ஃபில்லிங் ஸ்டேஷன் கடந்து உள்ளே போயிடலான்னு சொல்லி. நான் சொன்னேன், தம்பி நீ என்ன ஆப்போசிட் டைரெக்ஷனில் போக சொல்றியா அப்படின்னு. பாஸ்டர் எல்லாரும் அப்படி தான் செய்வாங்க, நாங்களும் அப்படி தான் செய்வாங்கன்னு சொல்லி. நான் சொன்னேன், எல்லாரும் செய்தாலும் நான் செய்ய மாட்டேன்ப்பா. நான் லெஃப்டில் திரும்பி போய் எங்கே ஒரு யூட்டர்னுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குதோ அங்கே தான் யூட்டர்ன் எடுத்து வருவேன்னு சொன்னேன். ஸோ நமக்கு குறுக்கு வழியிலே போய் பழக்கம், எல்லாவற்றையும் குறுக்கு வழியிலே சாதித்து பழக்கம். ஆனால் தேவன் என்ன செய்ய மாட்டார், அப்படி செய்ய மாட்டார். செவ்வையான வழியிலே நடத்துவார். நாமும் செவ்வையான வழியிலே நடத்து கொள்ள கற்றுக்கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இங்கே கேட்குற யாராவது நீங்கள் கார் ஓட்டி ஓகே பைக் ஓட்டுகிற ஆளாக இருந்தால் தயவு செய்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகாதீங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகிறதுனால நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றுவீங்க. நீங்கள் அந்த அந்த 5 ரூபாய் பெட்ரோலை நீங்கள் என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. ஃபாலோ த டிராஃபிக் ரூல். அப்போ தேவன் வந்து செவ்வையான வழியில் தான் நடத்துவார். அதனால் நாமளும் செவ்வையான வழியிலே நம்ம நடக்கணும். எதிர்த்தாப்புல குறுக்க வழியில் போய் பஸ் அடித்து செத்து போயிட்டோன்னு சொன்னால் அதுக்கு கர்த்தர் வந்து கணக்கு கொடுக்கவே மாட்டார். அவர் சொல்லுவார், ஐ ஆம் அவுட் ஆஃப் திஸ்ன்றாரு. ஓகே, ஏன்னா அது நம்முடைய தவறு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். ஸோ செவ்வையான வழியில் நடத்துகிறாரு. தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறாரு. ஓகே, இஸ் அ காட் ஹூ ஆல்வேஸ் கிவ்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எதையுமே கொஞ்சமாக கொடுத்து சரி போய் மேனேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு தேவன் அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்மெல்லாம் ஒரு பிச்சைக்காரன் ஒரு பிச்சை கேட்டால் அவன் திருப்தி ஆகிற மாதிரி நம்ம ஏதாவது செய்வோமா? நம்ம என்ன செய்தாலும் அவன் திருப்தி ஆக மாட்டான். தட்ஸ் அனதர் ஸ்டோரி. ஆனால் அவனுக்கு ஒரு 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 500 ரூபாய் கொடுத்து, ஒரு 1000 ரூபாய் கொடுத்து, போப்பா நல்லா சாப்பிட்டு ஒரு வாரம் கஷ்டமில்லாமல் இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோமே. ஆனால் கர்த்தர் வந்து நம்ம கொடுக்கும்போது அப்படி செய்கிறவர் அல்ல, அவர் நம்மை திருப்தியாக்குகிற ஒரு தேவனாக காணப்படுகிறாரு. பசியுள்ள ஆத்மாவை நன்மையாலே நிரப்புகிற ஒரு ஆண்டவர் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தாபரிக்கும் ஊர் போய் சேர செவ்வையான வழியிலே நடத்தினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கீதம் 77:20 சொல்லுகிறது, மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர் அப்படின்னு சொல்லி. நான் இங்கே ஒரு பிக்சர் ஒன்று போட்டிருக்கிறேன். ஒரு ஆட்டு மந்தையை வழி நடத்துகிற ஒரு மேய்ப்பன் கட்டாயமாக அந்த ரூட்டை தெரிஞ்சவராக இருப்பார். அந்த ரூட்டில் முன்னாடி என்னவெல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த மேய்ப்பனுக்கு நல்லா தெரியும். ஸோ டேஞ்சரஸ் ஜோன் இருந்தால் கொண்டு போகவே மாட்டார்.
ஓகே, சிங்கமும் புலியும் கரடியும் நடமாடுகிற ஒரு இடமா இருந்தால் அதை அவாய்ட் பண்ணி தான் இதை கூட்டிகிட்டு போவார். ஒரு டீப் ஜங்கிளுக்குள்ள ஒரு மேய்ப்பன் என்ன செய்ய மாட்டார், தன்னுடைய ஆடுகளை கொண்டு போகவே மாட்டார். ஏன்னா டீப் ஜங்கிளுக்குள்ள திடீர்னு ஒரு மிருகம் வந்துச்சுன்னா, இந்த ஆடுகள்லாம் சிதறி ஓடிச்சுன்னா மேய்ப்பனாலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அவர் என்ன செய்வார், கேர்ஃபுல்லாக தான் நடத்துவார். அதே மாதிரி உங்களையும் என்னையும் நடத்துகிற தேவன் நம்ம நிச்சயமாக கேர்ஃபுல்லாக நடத்துகிறாரு. அன்னைக்கு மோசையும் ஆரோனையும் வச்சு நடத்தினாரு. இன்றைக்கு நமக்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, வேத புஸ்தகம் இருக்கிறது, நல்ல சர்ச்சும் ஊழியக்காரர்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஒரு ஆட்டுப்பந்தை போல நடத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் பைபிளில் இருக்குது. சங்கீதம் 22:6 சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். ஓகே, அப்படி சொல்லி நம்ம எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம். சங்கீதம் 36:8 உமது சம்பூரணத்தில் உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 37:19 அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஸோ பஞ்ச காலத்திலே கூட நம்மை திருப்தியாய் போஷிக்கிற ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்கிறோம். ஸோ கர்த்தர் நம்ம எல்லா விதத்திலும் சாட்டிஸ்ஃபை பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு ஒரு கண்டிஷனில் கர்த்தர் நம்மை விடவே மாட்டார். இது இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே சார், அது அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வராதபடிக்கு ஆண்டவர் எல்லாம் நல்லா நடந்தது, அழகாய் நடந்தது என்று சொல்லத்தக்க ரீதியிலே கர்த்தர் நம்மை நடத்துகிற நல்ல ஒரு தேவனாக காணப்படுகிறாரு அப்படி சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார் என்று அப்படி சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆரோ போட்டு மதர் மேரியுடைய பிக்சர் ஒன்று இங்கே இருக்கிறது. அப்போது இந்த இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் ஒரு பாட்டு ஒன்றை பாடுறாங்க. லூக்கா 1:53 தேவனை துதித்து மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடும்போது சங்கீதம் 107 அவங்க கோட் பண்ணுகிறதை நம்ம இங்கே வாசிக்க முடிகிறது. பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் என்று எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பசி உள்ளவங்க தேவனை டிபெண்ட் பண்ணுவாங்க, ஐஸ்வர்யவான்கள் தங்களையே டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால ஆண்டவர் தன்னை டிபெண்ட் பண்ணியிருக்கிற மக்களை நன்மையினாலே நிரப்புகிறாரு அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்த அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. நன்மை நிமித்தம் துதிப்பார்களாக அப்படிங்கிறது தமிழில் வருது. ஆனால் ஆங்கிலத்தில் தட் மென் வுட் கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட் ஃபார் ஹிஸ் குட்னஸ். அதாவது மனிதன் தேவன் நல்லவர் என்பதை அறிந்து அவரை துதித்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஓகே, கர்த்தர் ஏன் இதை செய்கிறாரு அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். நாம் நல்லவங்க அப்படிங்கிறதுனால கர்த்தர் நமக்கு ஒன்றே செய்கிறதில்ல. நாம் தகுதி உள்ளவர்கள் அப்படிங்கிறதுனால ஒன்றையும் போய் நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஓகே, யூ நோ தட் ஃபேரிசி போய் ஜெபம் பண்ணது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் வாரத்தில் 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன், அந்த படுபாவி மாதிரி நான் இல்லை, ஐ எம் பெட்டர் தேன் ஹிம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடில் போய் இவன் ஜெபம் பண்ணுறான். இயேசு அப்போவே சொல்லிட்டாரு, இவன் ஜெபம் கேட்கப்படுமா அவன் ஜெபம் கேட்கப்படுமா அப்படின்னு சொல்லி. ஸோ நம்முடைய தகுதிகளை கொண்டு போய் நம்ம தேவன் முன்னாடி நிற்கவே முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம நல்லவங்க அப்படிங்கிறதுனால கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறதில்ல, நம்ம தகுதியுள்ளவர்கள் அப்படிங்கிறதுனால கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறதில்ல. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய நாமம், இது நிமித்தமாக தான் கர்த்தர் உதவி செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ அவர் எப்போவுமே இரக்கமுள்ளவர் தான், கிருபை உள்ளவர் தான். அவருடைய நாமம் நமக்கு நல்ல ஒரு நாமமாக காணப்படுகிறது. அது நிமித்தமாக அவர் என்ன செய்கிறாரு, நமக்கு உதவி செய்கிறாரு. ஸோ இதை இஸ்ரவேல் ஜனங்கள் நினைவு கூர்ந்தால் நலமாயிருக்கும், கர்த்தரை துதித்தால் நலமாய் இருக்கும் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்ம ஆண்டவரத்தில் பல காரியங்களை கேட்கிறோம், ஆண்டவர் உதவி செய்கிறாரு. ஆனால் அதை பெற்றுக்கொண்ட நாம் திரும்ப அவருக்கு நன்றி சொல்லுகிறோமா? இந்த நன்றி குறித்து இன்னும் நம்ம சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவிடத்தில் 10 குஷ்டரோகி வராங்க, ஆண்டவர் அவ்வளோ பேரையும் சுகமாக்குறாங்க. ஒரே ஆள் தான் திரும்ப வரான், அவனும் இஸ் அ சமாரிட்டன். ஓகே, இஸ் அ ஜென்டைல். ஓகே, இந்த அந்நியன் தான் கிடைச்சானா, வேற ஒருத்தரும் எனக்கு நன்றி சொல்லலையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு நாம் நன்றியுள்ள இதயமுள்ளவங்களாய் இருப்போம். நாம் பார்த்த சூழ்நிலைகளுக்குள்ளே இன்றைக்கு நாம் போய்கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படலாம்.
ஆனாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்ல தேவனாக போதுமானவராக இருக்கிறாரு. ஸோ காட் bless யூ. நாளை தினத்தில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். ஓவர் டு யூ பிரதர் குமார். Thank you so much, Pastor. Sister Bulo, ஜெர்மனி முடிச்சிடுறீங்களா? Thank you. அன்புள்ள இயேசுப்பா, இந்த காலை நேரத்தில் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் கேட்டு 107 சங்கீதத்துல ஜனங்கள் ஆண்டவரே வனாந்தரத்துல எகிப்துல நீ நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் ஆண்டவரே தியானித்த இயேசப்பா. ஆண்டவரே, ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து ஆண்டவரே சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுத்தாலும் தேவன் நீர் அவர்களுக்கு அருளின வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவரே உம்முடைய கிருபை நிமித்தம் சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை ஆண்டவரே அப்பா அதிசயங்களாலும் அற்புதங்களினாலும் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் ஆண்டவரே இயேசப்பா வனாந்தரத்துல ஆண்டவரே வழி நடத்தி அவர்களுடைய ஆத்மாவை தவணத்தினால் அல்ல திருப்தியான ஆகாரத்தினால் போஷித்து கர்த்தாவே அவர்களுடைய அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே டெஸ்னி ஆண்டவரே அவங்க அடைய வேண்டிய ஸ்தாபரிக்க ஸ்தலத்துல கொண்டு போய் சேர்த்துனீங்க இயேசப்பா. பகலிலே மேகத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசப்பா நீர் வழி நடத்தி வந்தீங்க இயேசப்பா. இந்த உலகத்துல நாங்க எகிப்து போன்ற உலகத்துல வாழுகிற எங்களையும் கர்த்தாவே இயேசப்பா பலமுறை உங்களை நாங்க பின்வாங்கி ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் பிரிந்து தூர போனாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சத்தியத்தினாலும் ஆண்டவரே மிகுந்த இரக்கத்தினாலும் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து அரவணைத்து ஆண்டவரே எல்லா தீமைக்கும் இக்கட்டுக்கும் எங்களை விலக்கி ஆண்டவரே நீங்களாக்கி ரட்சித்து கர்த்தாவே அப்பா நீர் இதுவரையிலும் எங்களை நடத்தி வருகிறோம். மேலான கிருபைக்காய் தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இசப்பா ஆண்டவரே நாங்கள் பரம காணானை சென்றடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேகரை அந்த வனாந்திர பாதையில அழைத்து செல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தரும்படியாய் செபிக்கிறோம். ஒரு நாளும் உம்மை விட்டு பின்வாங்கி முறுமுறுத்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை அப்பா நீர் கொடுத்த தரிசனங்களை நாங்கள் இழந்து விடாதபடி ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் உமக்கென்று அநேகரை ஆயத்தப்படுத்த தேவரீர் எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா எங்களை அப்பா போதித்த போதகரையும் ஆண்டவரே ஆண்டி ஆசீர்வதிங்க, நீடித்த ஆயுசு நாட்களை கொடுங்க, சுகபலன் ஜீவனை கொடுங்க. இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லி அநேகரையும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த நீர் கிருபை தாரும் ஆண்டவர். எங்கள் சபை போதகரையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே சபையின் கட்டுமான பணிகளும் இந்த வாரம் நடக்கிற எல்லா கூடுகையிலும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அனைவரும் சேர்ந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்ட நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் கொடுத்த எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே உமக்கு செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இந்த நாளின் தேவைகளை அற்புதமாய் சந்தித்து ஆண்டவரே உம்முடைய வழி நடத்தல் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். Amen, amen. Thank you, sister. Thank you, Pastor. Have a wonderful day. Thank you, brother. God bless you all. Have a blessed day.